ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு QC இன்ஜினியரா ஈஸியா வேலைக்கு போகலாம் அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பட் அதுக்கான கோர்சஸ் என்ன, அந்த கோர்ஸை நம்ம எம்இசி எப்ப ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போற சில டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசில இருந்து. என்ன அப்படின்னா, இந்த ஆயில் அண்ட் கேஸ் கியூசி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் ஐயோ அங்க போனா வெடிச்சிருமே அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆயில் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட் செக்டர் இதுல எல்லாத்துக்குமே நிறைய இருக்கிற பயம் வந்து ஐயோ வெடிச்சிருமே, அப்ப கார் கம்பெனிக்கு போனா மட்டும் வெடிக்காது அங்கேயும். ஸோ இந்த வெடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வி ஆர் இன்ஜினியர்ஸ், நம்ம தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும். ரொம்ப சேஃபான சூழ்நிலையை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுடைய எல்லா வேலைகளுமே ரொம்ப சேஃபான ஒரு வேலை தான். அதுவும் நம்ம ஒரு இன்ஜினியரா போனா ஓகேங்களா. அப்போ ஒரு இன்ஜினியரா நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா நிறைய வேலைகள் இன்னைக்கு இருக்கு. பட் ஃபீல்டுக்குள்ள நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, சார் மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் தான் சார் விடுறாங்க, அதெல்லாம் ஒரு வேலையா சார்? சார் லைன் கியூசில விடுறாங்க சார், அதெல்லாம் ஒரு வேலையா சார்? சார் 3 வருஷமா கியூசியா வேலை பார்த்தேன், எனக்கு எந்த குரோத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் நிறைய நான் தகவல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப ஜாலியான ஒரு வேலை, வேலையை ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் காம்படிஷனும் இல்லாத ஒரு ஃபீல்டு இது. அது எப்படி காம்படிஷன் இல்லைங்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு 50-60 பேர்ட்ட கேளுங்க, என்ன வேலைக்கடா போவ அப்படின்னு கேட்டு பாருங்க. கேட்டாலே அவங்க சொல்றது ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு 30-35 பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரா போகணும்னு சொல்லுவாங்க 70 பேர்ல. மீதி இருக்கிற ஒரு 10 பேர் என்ன வேலைக்கு போறதுனே தெரியாதுமாங்க. மீதி இருக்கிற 15 பேர் இல்ல எனக்கு அந்த கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு, ஆப்ரேட்டர், சூப்பர்வைசரு, குவாலிட்டி, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப 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 கம்மி. ஆல்ரெடி அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்து அவங்க ஃபீல்டுல சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதர் தன் தட் எல்லாருக்கும் இந்த ஃபீல்டே தெரியறது இல்ல. செலக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை பிராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் மாடல் மட்டும் பண்ணா பார்த்தா அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு டீடைல் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்க வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங். எங்க ட்ரைனிங்ல கண்டிப்பா நீங்க அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்க கொடுக்குற அளவுக்கு நாங்க தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா வேலையோட தான் வெளியே போவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அப்ப தெரியாத ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கான காம்படிஷன் கம்மியா இருக்கும். சார் யாருக்கும் தெரியாத ஒரு ஃபீல்ட்ல போய் எனக்கு மட்டும் வேலை கிடைக்கலன்னா, தம்பி யாருக்கும் தெரியாத ஒரு ஃபீல்ட்ல போறதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க ஒரு QC இன்ஜினியரா நீங்க வேலைக்கு போக முடியும். நீங்க ஒரு லேபர் கேட்டகரியில வேலைக்கு போக போறது கிடையாது. சரி சார், அப்ப NDT படிச்சோம்னா போதும் இல்ல அப்படின்னா, NDT படிச்சா நீங்க ஒரு டெக்னீஷியனா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். டெக்னீஷியன் ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஜினியரோட வேலை இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க டெக்னீஷியனாவும் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். பட் ஒரு QC இன்ஜினியரா போறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வச்சு தான் நாங்க ஒரு கோர்ஸா மாடியூல் பண்ணோம். அந்த கோர்ஸ் தான் CQA அப்படிங்கிறது. ஒரு QC இன்ஜினியரா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அல்லது பவர் பிளான்ட் செக்டருக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் இவைகள் தான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், அப்புறம் ஃபேப்ரிகேஷன் பைப்பிங் வந்துருச்சு. அப்புறம் டெக்னிக்கல் கால்குலேஷன் பிளஸ் இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ்ல NDT. இந்த NDTக்கு ASNT லெவல் 2 சர்டிபிகேஷனும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பாய்லரோ ஒரு ப்ரெஷர் வெசலோ நீங்க வெல்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வெல்டு உள்ளுக்குள்ள நல்லா இருக்குதா இல்லையான்னு நீங்க பாக்குறதுக்கு கரெக்டான ஒரே ஒரு டெக்னிக் இருக்கிறது NDT மட்டும்தான். ஸோ அதனால NDT டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு கீழே டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அதை நீங்க செக் பண்ண சொன்னீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது அவங்க கரெக்டா பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு, விட்னஸ் பண்றதுக்கு உங்க கையில NDT லெவல் 2 சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டை நீங்க அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ NDTயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் நான் சொன்ன QCல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு QC இன்ஜினியரா ஈஸியா ஃபீல்டுக்குள்ள போகலாம். ஏன்னா MECல வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ட்ரைனிங் மட்டும் கொடுத்துட்டு விட போறது கிடையாது. நாங்க அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு படிச்ச உடனே ஃபாரின் போயிடலாமா சார் அப்படின்னா சத்தியமா முடியாதுங்க ஐயா. படிச்சு மினிமம் ஒரு 3-5 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இருந்ததுக்கு அப்புறமா தான் ஃபாரினுக்கு நம்ம ட்ரை பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இங்க உங்களுக்கு இனிஷியலா வந்து இங்க இந்தியாவுக்குள்ள தான் நாங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்றோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து மதுரைக்கார பையன், எனக்கு மதுரைக்குள்ள வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுவோம். நான் திருநெல்வேலி பக்கம் இருக்கிறேன், அங்க அதுக்குள்ளேயே வேலை வாங்கி கொடுங்க, வேற ஊர்லாம் நான் செட் ஆகாது போக மாட்டேன் அப்படின்னா
நீங்களும் வராதீங்க. ஏன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு நீங்க எங்கனால போய் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இல்ல சார் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் வேலை வேணும், நான் சென்னையில மட்டும்தான் வேலை செய்வேன், வேற எந்த ஊருக்குமே நான் போக மாட்டேன் அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு சில கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. அந்த ஃபீல்டுக்குள்ளேயே நீங்க போங்க. கோர்ஸ் தான் இல்ல, அந்த ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த ஃபீல்டு எங்கனால வேலை செய்யறதுக்கு ரெடி, நிறைய காசு சம்பாதிக்கணும், மாசம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துல 4 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாயாவது மாச சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகுங்க ஐயா. இந்த ஃபீல்டை பத்தி நீங்க வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கோர்ஸை பத்தின ஃபுல் டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லது இந்த கோர்ஸை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னாலும் என்கொயரி லிங்க்கும் கீழே இருக்கு, அந்த என்கொயரி லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நாங்க சொல்லுவோம். ஆடி இதுல ட்ரைனிங் கொடுத்தது, பிளேஸ்மெண்ட் பண்ணது, நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், எதுல நாங்க பிளஸ், எதுல நாங்க தௌலத்தா இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட யூடியூப் ரிவ்யூஸ் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் இருக்கிற ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதையும் நீங்க கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து டவுட்னாலும் கால் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். KK from MEC. Thank you.